பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் உங்களை எல்லாம் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் பாடி துதிக்க போகிறோம். பாடுகிற பாட தான் மிகப்பெரிய ஜெயம். நம்முடைய ஆயுதமே பாடல் தான். நம்முடைய ஆயுதமே எதிரிக்கு பாடல் தான். ஏன்னா அவனை பாடகராக வைத்திருந்தார் ஆண்டவர் லூசிபரை. அவன் அந்த பாடலுடைய அந்த மகிமையான ஆராதனையை அவன் இழந்து போனான். ஆகவேதான் அதே காரியத்தை நம்முடைய கைகளில் கொடுத்ததுனால்தான் அவன் மிகவும் கோபம் அடைகிறான். ஆனால் நம்ம விடக்கூடாது. நம்ம எதிரிக்கு எதை கோபத்தை ஏற்படுத்தோ அதை நம்ம செய்யணும். நம் ஆண்டவராய் கர்த்தரை நாம் பாடி துதிப்போம். பாட பாட சத்ருவின் கோட்டைகள் உடையும். பாட பாட கர்த்தருடைய மகிமை இறங்கி வரும் பூமிக்கு. அல்லேலூயா. பாடுவோம். நமக்கு தெரிந்த பாடல், என்னை காண்பவரே தினம் காப்பவரே. 429வது பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. எல்லாரும் அல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா. என்னை காண்பவரே தினம் காப்பவரே, என்னை காண்பவரே தினம் காப்பவரே, ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர், ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர். நான் அமர்வதும் நான் எழுவதும், நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர், நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர். என்னை காண்பவரே தினம் காப்பவரே. சொல்லுங்க. என்னை காண்பவரே. ஹல்லேலூயா. தினம் அவரே. எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாமே அறிந்திருக்கின்றீர். எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாமே அறிந்திருக்கின்றீர். நடந்தாலும் படுத்தாலும் அப்பா நீர் அறிந்திருக்கின்றீர். நடந்தாலோ படுத்தாலோ டாடி நீர் அறிந்திருக்கின்றீர். நன்றி ராஜா இயேசு ராஜா. எல்லாரும் பாடுவோம். நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா மே ஓடா ரசலன் துணரகதா நீ ராஜா. ஓ தேவ மகிமை சுராஜா. முன்னும் பின்னும் நெருக்கி நெருக்கி சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றீர். அமே முன்னும் பின்னும் நெருக்கி நெருக்கி. ஹல்லேலூயா. சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றீர். திருக்கரத்தால் தினமும் என்னை பற்றி பிடித்திருக்கின்றீர். உம் திருக்கரத்தால் தினமும் என்னை பற்றி பிடித்திருக்கின்றீர். நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா. ஹல்லேலூயா. எல்லாரும் பாடுவோம். இதை பாடும்போது தேவ பிரசனம் இறங்கி வரும். நன்றி ராஜா. ஓ தேவ பிரசனங்கள் இடத்தை முழுவதும் நிரப்பும். நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா. கருவையும் கண்கள் கண்டன
மறைவாய் வளர்வதை கவனித்தீரே. கருவை உம் கண்கள் கண்டனே, மறைவாய் வளர்வதை கவனித்தீரே. அதிசயமாய் பிரமிக்கத்தக்க பக்குவமாய் உருவாக்கினீ. அதிசயமாய் அமே பிரமிக்கத்தக்க பக்குவமாய் உருவாக்கினீ. நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாமே அறிந்திருக்கின்றீ. எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாமே அறிந்திருக்கின்றீ. நடந்தாலும் படுத்தாலும் அப்பா நீர் அறிந்திருக்கின்றீ. Glory to God. நடந்தாலோ படுத்தாலோ டாடி நீர் அறிந்திருக்கின்றீ. நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. ஆமென். ஓ நன்றி ராஜா இயேசு ராஜா. என்னை காண்பவரே, தினம் காண்பவரே, என்னை காண்பவரே. ஹல்லேலூயா ரபல சத்துனரகதனரபலபா. எல்லாரும் பாடுவோம். ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீ, சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீ. எல்லாரும் ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீ, என்னை சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீ. நான் அமர்வதும் நான் எழுவதும், நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீ. ஹல்லேலூயா. ஓ நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீ. ஆஹா நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீ. என்னை நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீ. என்னை நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீ. நன்றி ராஜா இயேசு ராஜா. எல்லாரும் பாடுவோம். நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. பாடுங்க. நன்றி ராஜா. தேவ பிரசன்னம் வந்து இறங்கட்டும். தேவன் ஒரு விடுதலை தரட்டும். எல்லா நோய்களும் பொழுது மறைவதாக இயேசுவின் நாமத்தினாலே. அவரை பாடும் பொழுது எல்லா நோய்களும் மறையும். எல்லா பிசாசின் கட்டுகள் உடையும். செய்வனின் கட்டுகள் பொழுது உடையும். கர்த்தருடைய மகிமை உங்கள் மீது, உங்களுடைய இல்லத்தின் மீது, உங்கள் மீது, உங்கள் இல்லத்தின் மீது இப்பொழுது இறங்கி வரும். இப்பொழுது பாடலை பாடும் பொழுது கர்த்தருடைய மகிமையின் பிரசன்னம் உங்களை விடுதலையாக்கும். அவருடைய நாமம் அதிசயமானது. அவருடைய நாமத்தை பாட பாட துதிக்க துதிக்க பிசாசின் கட்டுகள் உடைந்து விடும். அவருடைய ஆளுகைகள் பிடுங்கப்படும். அவருடைய கிரியைகள் ஆணி வேர்கள் முதற்கொண்டு பட்டு போகும். இயேசுவின் நாமத்தினாலே தேவனுடைய ராஜ்யம் வரும். அது உங்கள் உள்ளத்திலே, உங்கள் இல்லத்திலே, உங்கள் கிராமத்திலே, உங்கள் நகரத்திலே, உங்கள் தெருவிலே அது தேவ பிரசன்னத்தை கொண்டு வருவதாக இருக்கும். தேவனை துதித்து, தேவனை துதித்து மகிமைப்படுத்துங்கள். நாம் எல்லாரும் கர்த்தரை துதிப்பதற்காகவே ரட்சிக்கப்பட்டோம். ஆகவே துதி எடுங்கள், துதி எடுங்கள். அவன் நமக்கென்று தமக்கென்று நம்மை ஒரு கூட்டமாய் ரட்சித்ததன் காரணம் அவரை துதித்து துதித்து தேவ ராஜ்யத்தை இந்த பூமியிலே கட்டுவதற்காக. மகாராஜாவுடைய ஆளுகை வரப்போகிறது. 1000 ஆண்டுகள் அவர் இந்த பூமியை அரசாள போகிறார். ஒருவனும் அப்படி ஆண்டது கிடையாது. 1000 ஆண்டுகள் நம்முடைய மகாராஜாவாகிய இயேசு கிறிஸ்துவின் ஆளுகை இந்த பூமியிலே நடக்க இருக்கின்றது.
அதற்கு நாம் முன் உதாரணமாக வழியை ஆயத்தப்படுத்துகிறவர்களாக இந்த பூமியிலே திருச்சபை இருக்கிறது. ஆகவே திருச்சபை மக்கள் எல்லோரும் அவரை பாடி பாடி அப்பா மணவாளனுக்கு ஒரு ஆயத்தத்தை, ஒரு வழியை ஆயத்தப்படுத்த வேண்டும். அதற்காகத்தான் தேவன் நம்மை பாட வைக்கிறார். அதற்காகத்தான் தேவன் நம்மை ஆராதனைகளை கூட்டி சேர்க்கிறார். ஆகவே தேவ ஜனமே, அவரை துதித்து பாடுங்கள், பாடுங்கள். அவர் நாமத்தை என்றும் போற்றுங்கள், புகழுங்கள். அப்பொழுது தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமியிலே கட்டி எழுப்பப்படும். ஹல்லேலூயா. திருச்சபைகள் உயிர் பெற்று எழுப்புதலை அடையும். தேசம் எழுப்புதலை அடையும். அதிலே மாற்று கருத்தில்லை. நாம் அனைவரும் சேர்ந்து தேவனை இன்னும் உயர்த்துவோம். வாருங்கள், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா.